வணக்கம். உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் வணக்கம். திருமண நாள் 6/7/1981, 6/7/2024 இன்று திருமண நினைவு நாள். திருமண ஆண்டு திரும்ப வருமா ஏக்கப்பெருமூச்சுடன் இவன் ஆழப் பிறந்தவனை ஆட்கொண்டவள். அன்பின் உறைவிடம் பெண்மையில் ஒரு ஆண்மை, ஆளுமை திறன் அனைத்தையும் அவளையும் இழந்த நிலையில் பரிதவிப்பில் இவன். அன்பின் உறைவிடம் பெண்மையில் ஒரு ஆண்மை, ஆளுமை திறன் அனைத்தையும் அவளையும் இழந்த நிலையில் பரிதவிப்பில் இவன். 1000 உறவுகள் இருப்பினும் 1000த்தில் ஒருத்தியாக, உசத்தியாக, ஒய்யாரமாக அவள் என்னவள். திரும்ப வருமா அவ்வாழ்க்கை ஏக்கத்துடன் இவன் பெருமூச்சுடன். திருமண நாள் வரலாம், இறைவனால் திருடப்பட்ட என் வாழ்க்கை திரும்ப வருமா. திருமண நாள் வரலாம், இறைவனால் திருடப்பட்ட என் வாழ்க்கை திரும்ப வருமா. ஏக்கப்பெருமூச்சுடன் இவன். நடந்து முடிந்த நிகழ்வு கனவா அல்லது நனவா. வாழ்க்கையில் எதிர் நீச்சலாடி இனியவளாக இல்லத்தை அலங்கரித்த தெய்வமே. வாழ்க்கையில் எதிர் நீச்சலாடி இனியவளாக இல்லத்தை அலங்கரித்த இதே தெய்வமே. சிங்கப்பெண்களை ஈன்றெடுத்தவளே, உழைப்பை உனைக்கண்டு பொறாமைப்படை செய்தவளே, இன்று உன் உழைப்பின் உச்சத்தில் ஒய்யாரமாக செல்வாக்கோடு போதுமென்ற மனதோடு இவன். இன்று உன் உழைப்பின் உச்சத்தில் ஒய்யாரமாக செல்வாக்கோடு போதுமென்ற மனதோடு இவன். உடல் மட்டும் இவனுடன், உயிர் உன்னுடன். நீ இல்லாத வாழ்க்கையை இறைவனால் வஞ்சிக்கப்பட்டவனாக இவன் வாழ்கிறான். என்ன தவம் செய்தேன் உன்னை வாழ்க்கை துணையாக அடைவதற்கு. என்ன பாவம் செய்தேன் உன்னை இழந்ததற்கு. உற்றார் உறவினர் ஒன்று கூடி சிறப்பித்த இம்மனநாள். உற்றார் உறவினர் நண்பர்கள் வாழ்வு மேம்பட படிக்கட்டுகளாக நீயும் நாடும். உற்றார் உறவினர் நண்பர்கள் வாழ்வு மேம்பட படிக்கட்டுகளாக நீயும் நானும். அதே உறவுகள் உற்றார் உறவினர் நம் வாழ்வு மேம்பட தடைக்கற்களாக. மனசாட்சி உள்ளவர்களுக்கு உண்மை உரைக்கும். நீ உயிருடன் உள்ளபோது ஒட்டாத உறவுகள் தற்போது ஒன்று கூடி என்ன பயன். வயோதிகம் வாழ்வை போதிக்கிறதா. உன் மறைவுக்கு உன் இறப்பிற்கு மன உளைச்சல் இறுதி மாதங்களில் அரங்கேற்றியது யார். தன் கண்களே தன்னை குத்தியது. புரிந்தவர்கள் புண்ணியவான்கள். எவருக்கும் துரோகம் இழைக்காத நற்காரியங்களை செய்த இவனுக்கு இத்தகைய கொடுமை ஏன் நிறைவா. என புலம்பும் இவன். ஆதரவற்ற அனாதையாக அழும் இவனுக்கு திருமண நினைவு நாள் தேவையா. இவன் கண்களுக்கு கூட கருணை இல்லை. நீரை வரவழைக்க ஆம் நீங்கா உன் நினைவுகளுடன் இவன். பாவப்பட்ட வாழ்வில் தன்னளவு சரித்திரம் படைத்த இவன் தரித்திரம் பிடித்த பாவ ஜென்மம். பாவப்பட்ட வாழ்வில் தன்னளவு சரித்திரம் படைத்த இவன்
தரித்திரம் பிடித்த பாவ ஜென்மம். ஆம், இவன் பாவ ஜென்மம்தான். ஆம், இவன் பாவ ஜென்மந்தான். நீங்கா உன் நினைவுகளுடன் தேனாகா 6/7/2024. நன்றி, வணக்கம். என்றும் உன் நினைவுடன். வணக்கம்.